Hi guys, welcome back to your channel. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. என்னடா ரோடை பற்றி இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம ஊர் சிதம்பரம் சும்மா பலன்னு நல்ல ஒரு சிட்டி மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்லக்குள்ள அதில் கண்டிப்பாக நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ நான் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய இந்த பைபாஸை பற்றின அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சிதம்பரத்தில் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், நம்ம ஊர் சிதம்பரத்தில் ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் இன்னும் மிகப்பெரிய டவுனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, மிஸ்டர் MRK பன்னீர்செல்வம், அவங்களோட கையால் நம்ம சிதம்பரத்துக்கு புது பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதுக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இங்கே நம்ம ஊர் சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கே தெரியாது. ஸோ ஆனால் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே வரப்போகுதுன்ற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கே கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க, அது நியூஸ்லலாம் கூட வந்தது. ஆனால் எந்த இடம்ன்றது எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் நாங்கள் மேபி ஒரு 2-3 இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் அது அப்படியே சிதம்பரத்துக்கு அப்படியே அவுட்ருங்க. அதாவது மணலூர் பைபாஸ் போகுது பார்த்தீங்களா, புது பைபாஸ், அதாவது கிருஷ்ணா கிராண்டுக்கிட்ட பைபாஸ் கிராஸ் ஆகுது பார்த்தீங்க, அந்த இடத்துக்கிட்ட வரப்போகிறதா நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றின அப்டேட்ஸ் கொடுக்க போகிறதில்ல. நம்ம ஊர் சிதம்பரத்துக்கு புதுசாக ஒரு ரோடுங்க. யாருமே அந்த ரோட்டை பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்களே நேற்று தான் அந்த ரோட்டையே கண்டுபிடிச்சோன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் அந்த ரோடு எங்கே வரப்போகுது, எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரோடு வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து சிதம்பரத்துக்குள்ளே அந்த 4 வீதி, வடக்கு வீதி, கஞ்சித்தொட்டி மனை, கீழே வீதி, அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு படித்துறை இறக்க வழியாக போகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதுக்கப்புறம் டிராஃபிக் குறைய போகுது. எஸ், சிதம்பரத்துக்கு அப்படியே பேக் சைடு, அதாவது சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு கூவம் ஆறு ஓடும் தெரியுங்களா. அதாவது அந்த மேம்பாலம், அதாவது சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மேம்பாலத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு ஓடும். அது அப்படியே கூவமாக மாறிடுச்சுங்க. இருக்க நிறைய பேர் அந்த தண்ணியெல்லாம் வந்து கழிவு நீரெலாம் அதில் விடுறதுனால அது கூவம் ஆறு மாதிரி மாறிடுச்சு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூவம் ஆற்றுலேயே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க. மக்களே, சிதம்பரம் மக்களே கேட்டுக்கோங்க நல்லா. இப்போ அந்த கூவம் ஆறு எது வழியாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா மக்கள், ரொம்ப பெரும்பாலான அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். சிதம்பரம் MMI நகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த MMI நகரில் நிறையா நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போது இந்த ஒரு ரோடு. ஸோ நிறைய பேர் அது உள்ளே பார்த்திங்கன்னா சுடுகாடுலாம் இருக்கும். அந்த இடத்துக்குலாம் பெரிய பெரிய பங்களாலாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இம்மா தூரம் வந்து கட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க, துபாய், அரப் கண்ட்ரீஸில். அவங்க வந்து சும்மா வந்துட்டு போகிறதுக்காக, அவங்க ரிலேஷன்லாம் தங்குறதுக்காக அந்த மாதிரி வீடெலாம் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கிட்டே அந்த ரோடு வரப்போகுது. ஆமாம், அந்த கூவாறு வந்து பார்த்திங்கன்னா அந்த MMI நகர் வழியாக கிராஸ் ஆகி நம்ம பெரியார் டெப்போ இருக்குது பார்த்திங்களா, அதாவது விழுப்புரம் டெப்போ கிடையாது, கும்பகோணம் டெப்போ இருக்கும். ஃபைசல் மஹாலுக்கு ஆப்போசிட்டில் கும்பகோணம் டெப்போ இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சர்ச்சு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச்சை ஒட்டின மாதிரி இந்த ரோடு வருதுங்க. இப்போ நீங்கள் வந்து சிதம்பரத்தில் இருக்கீங்கன்னா, சிதம்பரத்துலேருந்து இப்போ வண்டிகேட் இருக்குது பார்த்தீங்களா, வண்டிகேட்லேருந்து சிதம்பரம் போகிறீங்களா உள்ளே, அது உள்ளே போகக்குள்ள லெஃப்ட் சைடில் அந்த கிறிஸ்டின், அதாவது அந்த மாதா ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தை ஒட்டுன மாதிரி அப்படியே போனீங்கன்னா அந்த கூவம் அந்த இடத்துக்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஸ்டார்ட் ஆகிற ஆறு நேராக அப்படியே தில்லக்காளி கோயில் வழியாக போய் MMI நகர் பேக் சைடில் அப்படியே வந்து உள்ளே போய் தில்லையம்மன் நகர் வழியாக பூந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் போய் அமையும். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு காம்பவுண்ட்ஸை ஒரு சுற்றி வச்சுருப்பாங்க. அதாவது பஸ்ஸு, சிதம்பரம் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போய் இப்படி டேனாக இப்படி காட்டுமன்னார்குடி அந்த விருதாசலம்லாம் போய் சேலம் பஸ்லாம் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓப்பன் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஓப்பனை அங்கே ஓப்பன் பண்ணி விட்டு சிதம்பரத்துக்கு இந்த தேர் திருவிழா, தில்லக்காளி கோயில் ஃபங்க்ஷனு, வேறு ஏதாவது கட்சி மீட்டிங், இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படி ஏற்படுது. இப்போ தேர் சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து தில்லையம்மன் கோயில் ஆர்ச் வழியாக பூந்து
வடக்கு வீதி வழியாக போய் கமலீஸ்வரன் கோயில் தெருவழியே வந்து பஸ் ஸ்டாண்டு போகும். சிதம்பரத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தேர் டைம் அந்த 10 நாளுமே அப்படி தான் பஸ் ரூட்டை மாற்றி விடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்றதுனால, அதெல்லாம் தெருவாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ புதுசாக ஒரு வழியை போட்டு அது வழியாக கொண்டு வராங்க. அப்படியே வந்து கரெக்டாக இதில் ஏறி வரும். இங்கேருந்து போகிறவங்க ஃபுல்லாக அப்படியே அந்த கூவாத்து வழியாகவே போயிடலாம். அது ரோடு இப்போ தான் நம்ம இந்த ஜல்லி மூட்டு குப்பை கிப்போன்னு போட்டு எல்லாத்தையும் அந்த கூவாத்து ஓரமாகவே போட்டிருக்காங்க. அது போகிறதுக்கு ஒரு வழியாகவும் வரத்துக்கு ஒரு வழியாகவும் சென்டரில் அந்த கூவாறு ஓடுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உங்களை அந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரியான சிதம்பரம் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் 24 சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ மக்களே இங்கே பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த சர்ச்சுக்கிட்டே இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு அந்த சர்ச்சு? அங்கே ஃபைசல் மஹால் தான் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே அங்கே சைடில் ஒரு பெரிய ரோடு கிராஸ் ஆகுது பாருங்கள். இப்போ தான் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த சர்ச்சுக்கிட்ட கரெக்டாக ஒரு பெரிய ரோடு கிராஸ் ஆகுது பாருங்கள். வாங்க உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுற போகிறதா இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே இடம் இல்லை அப்படின்றதுனால வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த உள்ளே போகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது உள்ளே வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் வந்து நடந்துருக்குது பாருங்கள். ஸோ இது அப்படி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுது, எந்தெந்த இடத்துக்குலாம் போகுது அப்படின்றத கிட்டக்க போய் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக தில்லகாளி கோயில் ஆர்ச் உள்ள போகணும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆறு இதுதான். இந்த இடத்துக்கிட்ட இந்த பாலத்துக்கிட்ட வந்து தான் இப்படி கிராஸ் ஆகுது உங்களுக்கு. ஸோ வாங்க போகும். ஸோ இந்த ரோடு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சிதம்பரத்தில் டிராஃபிக்கு 75% குறைஞ்சிரும். ஏன்னா அவுட்டர்லேருந்து வரக்கூடிய சேலம் பஸ்ஸு, சென்னை பஸ்ஸு, கடலூர் பஸ்ஸெல்லாம் இதில் பூந்து பஸ் ஸ்டாண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி காட்டுமன்னார்குடி மாயாரம் பஸ்ஸு மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரூட்டில் வரும். தெற்கு வீதி வழியாக வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறோம். ஸோ வாங்க போவோம். ஸோ மக்களே இங்கே பாருங்கள், இது வந்து தில்லைக்காளி கோவில். இதுக்கு அப்படியே பேக் சைடில் போகணும். இதோ பாருங்கள், சைடில் ஒரு ரோடு போகுதா, இந்த ரோட்டு உள்ளே போகணுங்க. ஸோ மக்களே இதோ பாருங்கள், அந்த தில்லைக்காளி கோயில் இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலம் தெரியும். அதாவது பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், அப்படியே ரோடு போட்டுட்ருக்காங்களா? ரோடு போடலை, இப்போ தான் எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிறாங்க. இந்த நேராக போகுது இந்த பூ வழியாகவே. அவங்க அடுத்த கனெக்ஷனுக்கு காட்டுறேன். அது தில்லையம்மன் நகர்கிட்ட இருக்குது. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், அந்த ரோடை தெரியுதுங்களா? ஸோ இதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், தில்லை வரசக்தி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாராகி அம்மனை வந்து வடிவமைச்சிருக்காங்க முதலாக தமிழ்நாட்டிலே. அது நம்ம ஊர் சிதம்பரத்தில் இருக்குது. இன்னும் கும்பாபிஷேகம் கட்டுமான பணிகள் தான் இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ வருது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரோடை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் ரோடு போடுவாங்களே. இது போகிறதுக்கு மட்டுமா இல்லை வரத்துக்கு மட்டுமான்றது இன்னும் தெரியல. மேபி போட்டு முடித்தா தான் தெரியும். இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் மக்களே. வீனஸ் ஸ்கூல் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீனஸ் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே வருது இந்த ரோடு. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே நிறைய பேருக்கு இந்த பஸ்ஸு போக்குவரத்துன்றது இங்கேயே கூட நிறைய பேர் இறங்கிப்பாங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது அப்படியே எந்த இடத்துக்கிட்ட போய் முடியுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதுக்கு அடுத்தது இது வேறு எந்தெந்த இடத்துலலாம் கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ மக்களே இங்கே பாருங்கள், அந்த ரோடு வந்து இந்த வீடுகளுக்கு ஒட்டின மாதிரியே வருதுங்க. இந்த வீடெலாம் இன்னும் இருக்க இன்னும் ஒரு வருஷத்தில் நல்ல ப்ராப்ளம் ஆகிடுங்க. இதை பாருங்க போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? மண் மட்டும் அடித்து வச்சுருக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு அந்த ரோடுன்றது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக முடியல. இதுவுமே பார்த்திங்கன்னா வரசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு அப்படியே இந்தாண்ட சைடு, அதாவது வரசக்தி மாரியம்மனுக்கு ரைட் சைடில், வீனஸ் ஸ்கூலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வரும், பேக் சைடு லெஃப்ட் சைடில் வரும். ஸோ இதோட அப்படியே கண்டினியூட்டி நேராக போயிட்டே இருக்குதுங்க. அதாவது இந்த கூவார் அப்படியே மெயின் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. வாங்க அடுத்தது எங்கே போய் இது ஜாயிண்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம்.
மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டு உள்ளே பூந்து வந்தோம்னா ஆரா கிளாத்திங்ஸ் ரெடிமேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெஃப்ட் சைடில் போகணும். கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோடனே இது அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வரும், சின்ன பிரிட்ஜு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட இந்த ஆறு இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே அந்த ரோடானது இது அப்போது பாருங்கள். அது அப்படியே எப்படி பிளான் போட்டுருக்குறாங்க பாருங்கள், வெறித்தனமாக செமையாக இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ பஸ் ஸ்டாண்டில் எந்த இடத்துக்கிட்ட இது கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் கனெக்ஷன் பண்ணலை, வாங்க அது எந்த இடம்ன்றது எனக்கே தெரியல, போய் கண்டுபிடிக்கலாம். ஸோ மக்களே இது அப்படியே அந்த ஆரா கிளாத்திங்லேருந்து வருதுங்க. நாங்கள் அந்த சந்து உள்ளே பூந்துட்டோம். சரி எப்படி எந்த இடத்துக்கிட்ட போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நேற்று ஆக்சுவலாக நம்ம இப்படி தானே வந்தோம் இல்லை? அவ்வளோதான் மக்களே. இதுக்கு அந்தாண்டெல்லாம் வீடுலாம் இருக்குது, எப்படி போடுவாங்கன்றது தெரில. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், நம்ம பஸ் ஸ்டாண்டு அப்படியே அந்த பேக் சைடு வந்தாச்சு. இதை பாருங்கள், டேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பஸ்ஸெலாம் வந்து திரும்பும் அப்படி அந்த இடத்துக்கிட்ட அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வருது பாருங்கள் அந்த ரோடு, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அந்த பாலமான் தாங்க ஆக்சுவலாக. பாலமானுக்கு அப்படியே பின்னாடி வந்து பஸ் ஸ்டாண்டோட முடிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து தான் கனெக்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த பேக் சைடு கட்டையெல்லாம் உடச்சி சீரமைச்சதுக்கப்புறமா இந்த ரோடு வந்து பயன்பாட்டுக்கு வரும். இது வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 6 மாதம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து இது ஃபினிஷ் ஆக போகுது, எப்போ மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரப்போகுதுன்றது தெரியல. ஸோ மக்களே இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பாலமானில் நிற்கிறோம் கரெக்டாக. அதாவது மாரியப்பா தேட்டர் கீழே மேலே பிரிட்ஜு போகுது பாருங்கள். ஸோ அதுக்கு அப்படியே அந்த பாலமான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட அந்த பஸ் ஸ்டாண்டோட முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை அந்த கொஞ்சோண்டு இடம் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மேபி பஸ்ஸை வந்து இந்த வழியாக இப்படி திருப்பி விடுவாங்களா, இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டையோடு போய் முடிஞ்சிருமான்னு தெரில. பஸ்ஸெல்லாம் உள்ளே நிற்கிது பாருங்கள். ஸோ இது எப்போ வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சிதம்பரம் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் 24 சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். until then bye bye, see the next video.